ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாமி நடிக்காதடா, ரொம்ப ரொம்ப நடிக்காத. நீ அவளும் சேர்ந்து பிளான் பண்ணி தானே இந்த வேலையை பண்ணிருக்கீங்க. சிரிக்கிறியா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? சரக்க வாங்கிட்டு வாடானா சைட் டிஷ் கூட சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணிட்டல என்ன துரோகி. சாரி மச்சான், சாரி சாமி, எனக்கு வேற வழி தெரியல. என்னடா வேற வழி தெரியல? சாமி சாமி நீங்க மாலை போட்டுருக்கீங்க சாமி, கோபப்படக்கூடாது சாமி. ஆமா, என்ன சிங்கமா மாறிட்டான். இருடி, மாலைய கழட்டட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. என்ன தப்பா நினைக்காதீங்க சாமி. நீங்க போன் பண்ணதும் நான் சரக்கு வாங்க தான் கிளம்புனேன். பின்னாடியே நந்தினி போன் பண்ணுச்சா, சூர்யா சார் குடிக்கவே கூடாது, அதுக்கு நான் விடவே மாட்டேன், நீங்க மாலை போடுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுச்சு. நானும் பைக்கை ஓரமா நிப்பாட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொல்ற மாதிரி சரக்கு வாங்குறதா இல்ல நந்தினி சொல்ற மாதிரி மாலை வாங்குறதான்னு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. சரக்கா மாலையா, மாலையா சரக்கா, இப்படி யோசிச்சு பார்த்ததுல நான் வாங்கி கொடுக்கிற சரக்க குடிச்சா நீங்க கெட்டுதான் போவீங்க. நிஜமா தானே சாமி? கண்டிப்பா அதை குடிச்சா நீங்க கெட்டுதானே போகணும். ஆனா நந்தினி சொல்ற மாதிரி மாலைய வாங்கிட்டு வந்தா அந்த மாலை மாதிரியே உங்களோட வாழ்க்கையும் கலர்ஃபுல்லா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன். கலர்ஃபுல். எப்படியும் நீங்க என் மேல கோபப்படுவீங்கன்னு தெரியும். திட்டுறதா இருந்தாலும் திட்டிக்கங்க, அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கங்க. ஆனா நான் செஞ்சது கரெக்ட் தான், யார வேணா கேட்டு பாருங்க, நான் செஞ்சது தப்பு இல்ல. உன்னை அடிக்கணும்னு தான் எனக்கு தோணுது. ஆனா எனக்கு இந்த மாலைய போட்டதுக்கு அப்புறம் மனசு ஒரு மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுதுடா. சூப்பர் சாமி. சாமி என்ன சாமி சொல்றீங்க? ரொம்ப எக்ஸைட்லாம் ஆவாத, லைட்டா அப்படி தோணுது, ஒரு லைட் ஃபீலிங் இருக்கு. முதல்ல எனக்கு சரக்கு கிடைக்கலன்னும் போது உன் மேல எனக்கு கோவம் தான் வந்துச்சு. ஆனா என்னமோ தெரியலடா, திடீர்னு அப்படியே மனசு லைட்டான மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அப்படியே மெல்ல மெல்ல சாந்தமாயி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படி. ஆனா இதுல என்னமோ இருக்கு மச்சி இதுல. சூப்பர் சாமி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, என்னை காப்பாத்தின முருகனுக்கு அரோகரா. அரோகரா. அக்கா, அது எப்படிக்கா சூர்யா திடீர்னு மாலை போடுவான்? இவெல்லாம் இப்படி பண்ற ஆளே கிடையாதே. அவன் தான் இப்போ புதுசா ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஆமாமா, யாருமே நிக்காத போட்டோவை அச்சு அசலா எடுத்த மாதிரியே பிரிண்ட் போட்டு வந்தானே, அவன் படு பயங்கர கில்லாடிதாமா. ஆனா இந்த மாலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா ஒன்னும் அவனா பண்ணிருக்க மாட்டான். அவன் ஒன்னும் அந்த அளவுக்கு பக்தி பலம்லாம் கிடையாது. அவன் கோவிலுக்கு போறதே ரொம்ப ரேரான விஷயம். அப்படின்னா இதெல்லாம் நந்தினியோட ஐடியான்னு சொல்றியா? ஆமாக்கா, வேற என்ன? நீயே யோசிச்சு பாரு, இத்தனை வருஷம் இல்லாம திடீர்னு எதுக்காக சூர்யா இந்த வருஷம் மாலை போடணும்? கண்டிப்பா இவ கொடுத்த ஐடியாவா தான் இருக்கும். ஆமா, பொதுவா இந்த மாதிரி மாலை போடுறவங்க ஏதாவது வேண்டிட்டு தானே மாலை போடுவாங்க. அப்படி என்ன வேண்டிட்டு இதை பண்ணிருப்பான்? வேற என்ன, நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திட்டு அவன் பொண்டாட்டி பேருக்கு மொத்த கம்பெனி எழுதி வைக்கணும்னு வேண்டியிருப்பான். எது? ஐயோ, அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாச்சே. ஏமா, உழைச்சு பொழைக்கிறதுல எனக்கு சுட்டு போட்டாலும் வராதே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோமா நானு? வாங்க, எனக்கு ஒரு வழி சொல்லு. என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம்? அது இந்த குடும்பத்தை எப்படி நல்வழிப்படுத்துறதுன்னு ஆக்கப்பூர்வமா உட்கார்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம். அத்தை, என்ன ரியாக்ஷன் சரியில்லை பாத்தீங்களா? நீங்களே நம்பல. வேற என்னத்தை நாங்க பண்ண போறோம்? அந்த நந்தினியை எப்படியெல்லாம் காலி பண்றது, மாப்பிள்ளை மாலை போட்டதுக்கு என்னதான் காரணமா இருக்கும்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அத்தை, இன்னும் ஒரு முடிவும் கிடைக்கல. சரி, அத பத்தி பேசுறதுக்கு தான் நானும் இப்ப வந்திருக்கேன். அவன் எதுக்காக மாலை போட்டிருக்கான்னு எனக்கும் தெரியாது. ஆனா மொத்தத்துல மாலை போட்டிருக்கான். இந்த வேலைக்காரிக்கு அம்மா போட்டிருக்கும் போது நீங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டு ரகலை பண்ண மாதிரி இல்ல. இப்ப மாலை போட்டிருக்கிறது என்னோட பையன். அதனால வீட்டுல இருக்கிறவங்க சுத்த பத்தமா, அதுவும் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? ஐயோ அம்மா, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும், நம்மளால முடியாது. ஆமாமா, எப்படியோ மலைக்கு போக 48 days. கரெக்டான நாள் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா மொத்தத்துல மாலையை கழற்ற வரைக்கும் எல்லாரும் சுத்த பத்தமா இருந்தே ஆகணும்.
அதெல்லாம் நான் ஒரு நாளைக்கு 3 வேளை குளிச்சிடுறேன், 4 வேளை பல்லு விளக்கிறத 5 வேளை சேவிங் பண்ணிடுறேன். மாப்பிள்ள சுத்த பத்தமா இருக்கணுங்கிறது வெறும் குளிக்கிறது மட்டும் இல்ல. அப்ப குளிக்க வேணாங்கிறீங்களா அத்தை? மாதவி இவருக்கு சொல்லி புரிய வையேன். சொல்றேம்மா, சும்மா இருங்க. ஓ, சுத்த பத்தம்னா சும்மா இருக்கிறதா? மா அதை விடுங்கம்மா. ஆனா சூர்யா அவனா யோசிச்சு சொந்தமா முடிவெடுத்து தான் மாலை போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ம்ஹும். நான் அப்படி நினைக்கல. நிச்சயமா 100% இது அந்த நந்தினியோட ஏற்பாடா தான் இருக்கும். ஏன்னா அவன் அப்படி செய்யற ஆளே கிடையாதே. அவ வர வர ரொம்ப புத்திசாலித்தனமா காய் நகர்த்திட்டு வரா. ஒவ்வொரு நிமிஷமும் தன்னை சுத்தியே சூர்யா இருக்கிற மாதிரி கவனமா பாத்துக்கிறா. நந்தினி இல்லாம தன்னால வாழவே முடியாது அப்படின்னு சூர்யாவை நினைக்க வைக்கிறா. அது அவளோட பிளான். அதையும் அவ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வரா. இந்த மாலை போடுறதும் அப்படியே தான் இருக்கும். மா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் சுத்தபத்தமா கவனமா இருக்கோம், அது வேற விஷயம். ஆனா அந்த நந்தினியோட திட்டத்துக்குள்ள நாம போய் சிக்கிராம கவனமா இருக்கணுமா, அதையும் கொஞ்சம் யோசிங்கம்மா. ஆறுபடை வேல் முருகா வா வா வா, அப்பனுக்கு வாத்தியாரே வா வா வா, அது பழம் தந்தவனே வா வா வா, சூரனையே வென்றவனே வா வா வா, அந்தனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. நந்தினி, இப்பதானே ஹீட்டர் சுவிட்சை நான் ஆன் பண்ண. இப்பதான் ஆன் பண்ண. யார் ஆஃப் பண்ணது? நான் தான் சாமி ஆஃப் பண்ணேன். நான் தான் குளிக்க போறேன்னு சொன்னேன் இல்ல நந்தினி? சாமி. ஆமா சாமி, ஆனா நீங்க இப்ப மாலை போட்டிருக்கீங்க, சுடு தண்ணியில எல்லாம் குளிக்க கூடாது. என்னது? சுடு தண்ணில குளிக்க கூடாதா? அப்புறம் எதுல குளிக்கிறது? ஐயோ ஐயோ, மாலைய கழட்டுற வரைக்கும் பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். என்ன சாமி இது? வெளியே போய் பாருங்க எவ்வளவு பனி அடிக்குதுன்னு. நான் இப்ப பச்சை தண்ணியில குளிக்கணுமா? என்ன எனக்கு ஜன்னி வர்றதுக்கா? என்ன அதெல்லாம் சாமி முடியாது நீங்க நந்தினி. கேள்விப்பட்டதே இல்லையா? மாலை போடுறவங்க எல்லாம் எவ்வளவு குளிரா இருந்தாலும் பச்சை தண்ணியில தான் குளிப்பாங்க. ஐயோ நந்தினி, நான் சின்ன புள்ளையில இருந்து பச்சை தண்ணியில குளிச்சு எனக்கு பழக்கமே இல்லையே. ஐயோ, சுடு தண்ணியிலன்னா நான் குளிக்காம இருப்பேனே தவிர பச்சை தண்ணியில குளிச்சதே இல்ல நந்தினி. சாமி. அது எப்படி சாமி? இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட பச்சை தண்ணியில குளிச்சது இல்லையா? இல்லவே இல்ல, அதான் கஷ்டமா இருக்கு. வெளியே போகும்போது அருவியில குளிக்கிறது, மழையில நனையிறது, அங்கெல்லாம் அது வேற வழி இல்லல்ல, அது அவுட்டோர். ஆனா வீட்ல அப்படி குளிச்சதே இல்ல. வீட்ல ஐயோ. இப்போ உங்களுக்கு வேற வழியே இல்ல. கோவிலுக்கு போய் மாலையை கழட்டுற வரைக்கும் தினமும் 2 வேளை காலையில நைட்டு பச்சை தண்ணியில தான் குளிக்கணும்.